Hey guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 3 நம்மளுடைய கன்னியாகுமரி டு லடாக் சீரீஸில் டே 3 வந்து நாங்கள் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இங்கேருந்து நேராக நாக்பூருக்கு போக போகிறோம். ஸோ 530 இல்லை 500 கிலோமீட்டர் சம்திங் அப்படி வருது. நாங்கள் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி நடுவில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வெளியே போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும். அண்டு ரூம் பார்த்தீங்கன்னா நெட்டில் தான் போட்டோம். ஸோ அதனால் சார்மினாருக்கு பக்கத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டோம். இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக சார்மினார் பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு. இங்கே ரெண்டு விஷயம் தான் ஃபேமஸ். அதாவது இங்கே ஊரில் உள்ளவங்களுக்கு தெரியும் நிறைய ஃபேமஸ்னு, பட் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரியாணி, சார்மினார் இந்த ரெண்டு தான். ஸோ நேற்று நைட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டோம். ஹிரானி டீ ஒன்று ஃபேமஸ்ன்னு சொல்லி ப்ரோ சொல்கிறாங்க. எனக்கு அது ஆக்சுவலி இப்போ தான் கேள்விப்படுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சார்மினார் போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறோம். ஸோ ப்ளீஸ் கம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு, கிளம்ப போகிறோம். எல்லாமே பக்காவாக ரீட் ஆகிடுச்சு. டைம் 8:30 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 5 o'clock கிளம்பலான்னு பார்த்தோம். பட் ஆனால் ரொம்ப டயர்டு. நிறைய நேற்று சாப்பிட்ட பிரியாணி அப்படி செம்மையாக தூக்கத்தை கொடுத்துருச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரமாக போகலாம். வெயில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து நாக்பூர் வரைக்குமே கூட வெயில் 40 டிகிரி இருக்குன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. ஸோ அதனால் எப்படி ப்ரோ இருக்கும் இன்றைக்கி வெயில்? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, நல்லா இருக்கும், வெயில் நல்லா இருக்கும். ஹீட் வேவ் மட்டும் வராமல் இருந்தால் ஹீட் வேவ் வந்து அது வந்து மத்தியானம் ஒரு 12 மணிலேருந்து 2:30 வரைக்கும் அது ஹெவியாக இருக்குது. நேற்றுலாம் நாங்கள் பட்ட பாடு. ஸோ இன்றைக்கி அப்படி இருக்காது நம்புவோம். ஸோ வாங்க மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். சாய் சாப்பிடல இன்னும் காலையிலேருந்து. ஓகே சாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இந்த ரோட் பேர் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு ரோட் பேர் தான். இது பார்த்திங்கன்னா தெலுங்கு சினிமாஸ்லலாம் நிறைய எடுத்திருக்காங்க போல இருக்குது. ஃபேமஸான ஒரு ரோட் தான். ஸோ ரோட் பேர் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அப்புறமா மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டுடே ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பர், தலையில் வச்சுருக்கோம். ஸோ ப்ரோ அங்கே நிற்கிறாங்க. இதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல், ஹோம்டெல், ஆதித்யா ஹோம்டெல். ஓகே வாங்க ப்ரோ. ஸோ சூப்பரான ஒரு சிட்டி, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இப்போது சார்மினார் போய்கிட்டு இருக்கோம். சார்மினார் இங்கேருந்து 11 கிலோமீட்டர் வருது. அங்கே போய் பார்த்துட்டு ஒரு 5 to 10 minutes அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்தே வெளியே சிட்டிக்கு அவுட்ரு போக போகிறோம். ஸோ ரொம்ப ஒன்றும் டிராஃபிக் இல்லை. இன்றைக்கி என்ன ஹாலிடேவா என்னன்னு தெரியல. ரொம்ப ஒன்றும் டிராஃபிக் பெருசாக இல்லை. பட் பிரம்மாண்டமான சிட்டிங்க. பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. சென்னைக்கும் இந்த சிட்டிக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. சேம் அப்படியே தான் இருக்குது. சென்னை மாதிரியே தான் இருக்குது. இந்த எல்லோ ஆட்டோ, இந்த ஆட்டோலாம் எல்லோ, சென்னையில் தான் எல்லோ ஆட்டோ. ஸோ அதேமாதிரி ஃபேஸு கூட நம்ம தமிழ் ஃபேஸ் தான் எல்லாருக்குமே. ஏன்னா தமிழ் தெலுங்கு எல்லாம் ஒன்று தானே, சுந்தர தெலுங்கு. ஸோ அந்த ஃபேஸ் வித்தியாசமும் தெரியல. இங்கே இருக்கவங்க வேறு மாதிரி ஆளுகளாக இருந்தால் நமக்கு ஒரு என்னமோ வேறு ஊருக்கு வந்திருக்க மாதிரி ஃபீல் அங்கே இருக்கும். பட் ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. அந்த ரோட் செட்டப் எல்லாமே சென்னை தான், டோட்டலாக சென்னை தான். இது மெட்ரோ. ஸோ அதுவும் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள் சார்மினார் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் இருக்குது. 4 பக்கம் நல்லா ஒரு பெரிய இதெல்லாம் இருக்குது. ஸோ உள்ளே அலௌடு கிடையாது போல் இருக்குது. ஸோ சார்மினார். ஸோ அவர் பெரிய ஆஃபீஸரில் அப்படி தான் சொல்லுவார். ஸோ ஃபைனலாக உள்ளே போய் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இங்கே எங்கேயாவது ரூம் போட்டிருந்தா பார்த்துருக்கலாம். கொஞ்சம் ரிஸ்கி தான் சார்மினார். ஆனால் எல்லாமே ஃபுல் பழைய காலத்து ஊருங்க, அப்படியே இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஷாப்ஸு, இந்த டூரிஸ்ட் எல்லாம் வர்றதுக்காக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. ஸ்ட்ரீட்ஸ் வாஸ் குட். நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் இடம் சார்மினார் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் பிளேஸு, பார்க்கணுன்னு நினச்ச பிளேஸு. ஸோ பார்த்தாச்சு.
வாவ், லெஃப்டில் ஒரு பெரிய லேக் இருக்குது பாருங்கள், சூப்பராக கடல் மாதிரி இருக்குது. வா, அந்த இது, ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த புத்த ஸ்தூபி இதுக்கு கீழே போயிருந்தாச்சுன்னா ஆக்சுவலாக நல்லா அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். மேலே வந்துட்டோம் நாங்கள், கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் அந்த லேக்கு. நாங்கள் வேறு ஒரு தூரமாக ஒரு பக்கம் வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கலான்னு பார்த்தா நம்ம பௌத்த ஸ்டாச்சு தெரியல, புத்திஸ்ட் ஸ்டாச்சு வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கேருந்து சரியான டீட்டெயில்டாக தெரியல. நேச்சர் பேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், செம்மையில்ல, வேறு லெவல். இங்கேருந்து பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. இது அழகாக அந்த ஒரு நேச்சர் லேக் மாதிரி அப்படி சூப்பராக இருக்குது. போட்டிங் கூட இருக்குது போல் இருக்குது. இங்கேருந்து போட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க. அண்டு நாங்கள் எங்கள் வண்டியை விட்டுட்டு இங்கே இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். வாவ், வாட் அ பியூட்டி, சென்டர் ஆஃப் த சிட்டியில் என்ன செம்மையாக இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் தான் இதுவும் ஆக்சுவலி. இது உசைன் சாகர் லேக் இதுக்கு பேர். இப்போ தான் தெரியும். ஸோ சூப்பராக இருக்குது, பார்த்தாச்சு, கிளம்புவோம். ஸோ நாங்கள் நாக்பூர் மெயின் ரோடு 4 வே ஏற போகிறோம். ஸோ இதில் போட்டிருந்த போர்டை பார்த்துட்டு நாங்கள் இன்னும் ஸ்டே மேரிட் டிவோர்ஸ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இன்னும் நாக்பூர் 470 கிலோமீட்டர் வருது. 8.25 மணி நேரத்தில் போய் சேருவோன்னு கூகுள் சொல்லுது. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம். அந்தளவுக்கு வெயில் இன்னும் ஆரம்பிக்கலை. ஒருவேளை மிடில் ஆஃப் த ரூட்டில் வந்து வெயில் இருக்குமா என்னன்னு தெரியல. Day 3 ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக். ஜிஜி இப்போது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து நான் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்துட்டேன். ஸோ இங்கே தான் ஃபியூல் பிரேக் எடுத்திருக்கு, கம்பெனி ஓன்ட் அவுட்லெட். ஏர் வந்து வீட்டில் அடித்தது. ஸோ அதனால் இப்போ செக் பண்ணிக்கிட்டுறேன். ஒரு 1400 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். கண்டிப்பாக கொஞ்சம் இறங்கியிருக்க வாய்ப்பு இருக்கா தெல்ல அப்போ 31 32 இருக்கிற மாதிரி தான் காட்டுது. இன்றைக்கி Day 3 விளாகில் நான் கிராஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் டோல்கேட் 4 வேக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். ஹைதராபாத்துக்கு அப்புறமா 4 வேஸில் ஏறி ஒரு 40 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டாக இருக்குது. பரவாயில்ல, அவ்வளோ தூரம் தள்ளி டோல்கேட்டை வச்சுருக்காங்க. ப்ரோவாக மிஸ் பண்ணிட்டேன். பெட்ரோல் போட்டுட்டு நான் காற்று அடிச்சிட்டு இருக்கக்குள்ளே குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் ஆகிடுக்கும். ப்ரோ எங்கேயோ பறந்துருப்பார் சிட்டா. நேற்று கொஞ்சம் 2 பேருக்குமே வெயில்னால ரொம்ப டல்லாக போச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ரைடோடைய முழு மூடுக்கு வந்தாச்சு. அதனால் இன்றைக்கி ரைடு கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும். ஆக்சிடெண்ட்டாக சென்டர் மீடியனில் ஏற்றிட்டானே. ஓ மை காட். இவர் நேற்றே பார்த்தேன். இவரை ஜாக்கெட் இல்லை, பட் நேற்றே வந்து அவர் அங்கே எங்கேயோ போயிட்டுருந்தார். நாங்கள் 4 வேல வரும்போது இவர் எங்கேயோ வந்திருந்தார். எந்த இடத்துலையோ பார்த்தேனே, தெலுங்கானா பக்கத்தில் கேஏ போட்டிருக்குது. இவரும் ரைடு எங்கேயோ போகிறாரு. பட்டு ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பேக்கை பின்னாடி மாட்டிட்டார், பாட்டு கிளம்பிட்டார். சரி, அதுவும் நல்லது தான். பட் சேஃப்டி கிடையாது. கண்டிப்பாக ஒரு ரைடிங் ஜாக்கெட் போட்டுக்கிட்டால் அவருக்கும் நல்லாயிருக்கும். செகண்ட் டோல்கேட்டு தான் பேர். எதுனா ஒரு ரெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா பாரு, ஒன்றுமே இல்லை. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா? என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் 393 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 8:30 உள்ள போய் சேரும்னு சொல்லி போடுறது. 2 மணி நேரம் லேட் ஆகிட்டோமா நாங்கள் காலைல போட்ட கூகுளுக்கு. அதை எப்படி டேலி பண்ண போகிறோன்னு தெரில. இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஓ
காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருப்போம். எங்கேயுமே இடையில நாங்கள் ஸ்டாப் பண்ணல, ஒரு பெரிய ஸ்ட்ரெச் அடித்து வந்துட்டோம். ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் பார்த்தா லைவ் போட்டிருக்கிறோம், இன்ஸ்டாலலாம் லைவ் போட்டுட்டு இருந்தோம். வேறு லெவல் பண்ண இருந்துச்சு. இன்னும் கண்டினியூட்டாக லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு போர் அடிக்காமல் இருக்கும் இல்லையா ரைடில். ஸோ அதனால் ரன்னிங்கில் லைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டுட்ருக்கோம். லைவ் போட்டது வந்து ப்ரோ தான். எப்படி இருந்துச்சு ப்ரோ? லைவில் யாரெல்லாம் வந்தாங்க? லைவ்ல தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு லைவ். ஆனால் லேசி பம்ப் ட்ராவலர் மட்டும் ரைடு பண்ணுறீங்களா இல்லை என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குறாப்புல. பொறாம சிவா ப்ரோ, ஏன் உங்களுக்கு கொழுப்பு? நீங்கள் இப்படி பண்ணது இல்லையோ? நீங்களும் தான் ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க லைவ் பண்ணும்போது. எங்கேயுமே ஜூஸ் இல்லை. ஸோ குடிக்கணும் என்னென்னா இன்னும் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நின்ன இடத்துக்கு பக்கத்தில் மொபைல் ஷாப்பில் கரும்பு ஜூஸ் வந்துருக்குது, செமையாக இல்லை. ஸோ இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டுறது கரும்பு ஜூஸ். செம்ம டேஸ்ட்டு. இன்னும் தோக்குடு தோப்பு. ஸோ சூப்பராக ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதான். ஐயா பாய், அருமையான உழைப்பாளி. கரும்பு ஜூஸ் ஸ்பாட்டுக்கே வந்துடுச்சு, நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் வந்தது எல்லாமே சூப்பரான ரோடு, நல்ல வெயில் அந்த அளவுக்கு இல்லை. இப்போது இனிமேல் போகிறது எப்படி இருக்குது? கண்டிப்பாக வெயில் வரும். ஏன்னா வெயிலே வந்து 12 to 3 வரைக்கும் வெயில் செம்ம காட்டுது. ஆனால் நேற்று அளவுக்கு இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி பரவாயில்ல, அதோட நிழல் கிடைக்கும், எங்கேனாலும் நிழல் கிடைக்கிது, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ கைஸ், நான் வந்து இப்போது வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு ப்ரோவை மீட் பண்ணேன், கேரளாவிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க சைக்கிளிங்க வராங்க. பேர் விஷ்ணு நந்தூஸ். விஷ்ணு நந்தூஸ் கேரளாவிலேருந்து. நாங்கள் திருஷூர். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ கேரளாவிலேருந்து 13 நாளாக இங்கே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி 100 கிலோமீட்டர் தான் போயிட்டு இருக்கேன். போகும்போது ஆக்சிடெண்ட் பட்டுருச்சு. அப்போது 2 days லைட் ஆகிடுச்சு. இப்போது போயிட்டே இருக்கேன். இந்த வழியில் தான் இவரை பார்த்தேன். நல்லா இருக்கேன், பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் நல்லா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவங்க ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணதுக்கு. ரொம்ப ஹாப்பி. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்ன வயசுல இதை அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளாம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வரோம். ஆனால் ப்ரோ சின்ன வயசுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அண்டு ரொம்ப ஹாப்பி ப்ரோ. சும்மா நம்ம மட்டும் ட்ராவல் மட்டும் பண்ணிட்டு இருக்காம இடையில இருக்கிற சில விஷயங்களை ரசித்தோம் அப்படின்னாச்சுன்னா ட்ராவல் கண்டிப்பாக இனிக்கும். அதே மாதிரி நம்ம நியர்பை பிளேசஸில் உள்ள இடத்த பார்க்குறத விட அந்த ஒரு ட்ராவலில் இருக்கிற விஷயங்களை, அங்கே பார்க்குற ஆட்களை நம்ம ரசித்தோம்னா கண்டிப்பாக ட்ராவல் சூப்பராக தான் இருக்கும். அதை அனுபவிச்சிருக்கேன் நான். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல ஃபீலு, ரொம்ப ஃபீலு. அது எப்படி நாங்கள் சொன்னால் உங்களுக்கு அது புரியாது. நீங்கள் வந்து பாரு, அப்போவே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். சொன்னால் அவ்வளோ தெரியாது. நான் இப்போது பீட் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு அது ஃபீல் பண்ண முடியாது. நாங்கள் இங்கே போகிற வீடியோ எடுக்கிற அதெல்லாம் உங்களுக்கு பார்த்து ரசிக்கிறேன். പക്ഷേ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வரணும்னா நீங்களே ஏதாவது பண்ணி ஒரு ட்ராவல் பண்ணிக்கோ, அப்போ தான் அந்த ஃபீலு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சூப்பர். அப்படி இருக்கு. இது 3வது டோல்கேட். வெயில் கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு அந்த பையன் கூட நின்று பேசிட்டு ஒரு 1 hour ஆக்கிட்டோம். அதனால் ரொம்ப லேட் ஆகிட்டு. மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஹோட்டல் பார்க்கணும். ரோடு 4-வேங்கிறதுனால ரொம்ப போரிங்காக போச்சு. ஆனால் அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் நின்று பேசுனது நல்ல ஒரு எனர்ஜி. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறாங்கல்ல இந்த காலத்து பசங்க, ரொம்ப நல்லா வருவான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, ஆனால் பசிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. தாஜ்மஹாலே தவி தவி எந்த வாசல் வந்தது. நாக்பூர் 316 கிலோமீட்டரு. ஓடிடுடா தம்பி ராஜா நடராஜா, ஓ வண்டிக்கு தான் இப்போ லடாக் போகிற ராசி வந்திருக்குது வந்திருக்குது. இது 4வது டோல்கேட். இன்னைக்கு டே 3ல் எனக்கு 4வது டோல்கேட் கிராஸ் பண்ணுறேன். இந்த ரைடு வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே 4-வேல தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் ரைடு இது எண்ணிக்கை கரெக்டாக இருக்கும்.
ஸோ அது இங்கே ஒரு ஹோட்டலும் இல்லை பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, ஆனால் ஹோட்டலே இல்லை, ஸ்நாக்ஸ் சென்டர் அப்படி இப்படி தான் இருக்குது. ஹை ஸ்ப்ளெண்டர் பைக்கில் ஒரு குட்டியானையே ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த பையன்கிட்ட பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் புஷ் பண்ணி வந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரைடர் வந்து நம்மக்கிட்ட மீட் பண்ணேன். அவர் பார்த்தீங்கன்னா நேற்றே நான் வந்து ஆந்திரா வழியாக வரும்போது அவரை பார்த்துருந்தேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தாண்டி வரும்போது அவரை பார்த்தேன். அதுவும் இன்றைக்கி 2 times பார்த்துட்டேன். அவர் என்ன பண்ணார்னா, பின்னாடி அவருடைய பெரிய லக்கேஜை அவருடைய ஷோல்டரில் மாட்டிகிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் ஜிக்ஸர் பைக் வேறு, R15 V3 மாதிரி பொசிஷன் அது. அதில் அப்படி குனிஞ்ச மேனிக்கு உட்காந்து அவரால் எவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு இருக்க முடியும்? அதான் ஏன் ப்ரோ இப்படி ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலான்னு சொல்லி ஓரம் கட்டினா, அவர் வந்து இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணிக்கிறாரா, ஆனால் பைக்கில் ட்ராவல் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைமாக. அவரை நிறுத்தி என்கிட்ட ஒரு 2 பங்கி கார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை கொடுத்து அதை டைப் பண்ணியே நானும் விட்டுட்டேன். இப்போ அவருடைய பின்னாடி ஃப்ரீயாக இருக்குது, பைக்கில் உட்காந்தவொடனே ஃப்ரீயாக இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. இங்கிலீஷில் தான் சொன்னார், எனக்கு புரியலன்னு வைங்களேன். ஆனாலும் அவரோட ஹாப்பி மூஞ்சியில் முகத்தில் தெரிஞ்சுது. ஸோ அதனால் நானும் ஹாப்பி. அவர் என் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ உங்கள் கூடன்ட்டு. ஸோ பரவாயில்லையா, அவரும் நாக்பூர் தான் போய்கிட்டு இருக்காரு. நாக்பூர் வரைக்கும் நமக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸாக இந்த காட் ரோட் செக்ஷனில் தான் வந்துக்கிட்டு இருக்க வண்டி. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் தான். ஒரு 50 கிலோமீட்டர்ஸாக எந்த ஹோட்டல் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வந்து எப்போ முடியும்னு தெரியல. இது முடிஞ்சால் தான் எங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். ரொம்ப ட்ரையாக இந்த இங்கே இருக்க குரங்குலாம் எதுவுமே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் நடுவில் சேஃப்டியே இல்லாமல் வந்து நிற்கிது. பாவமாக தான் இருக்குது. அங்கங்கே தண்ணி ஏதாவது போட்டு வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எதுவுமே தண்ணி எதுவும் வைக்கல போல் இருக்குது. ஒரே ஒரு சாக்லேட்டு கிடந்திருக்கு பாக்கெட்டில். சூப்பர், எனக்கு இது போதும். காஃபிக்கோ, அது வேறு காஃபிக்கோ கண்டிப்பாக பசியை போய்க்கிறோம். இதை வச்சு காட்டிகிட்டு இருந்தால் மங்கி பிடிங்கிறதுக்குள்ளே நம்ம வாயில் போட்டுரும். ஃபைனலாக இந்த காட் செக்ஷனில் ஒரு தாபா இருந்திருக்கு. ஸோ வேறு வழி இல்லை, இதில் தான் சாப்பிட்டாகணும். நிறுத்திட்டோம் நாங்கள். இதில் ஏதாவது கிடைக்கிறத பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். முதல்ல வீடியோ தான் முக்கியம். காட் ரோட்டில் கிடைச்ச தாபாவில் இதுதான் எங்களுக்கு கிடைச்சிது, வரட்டி ரொட்டி. வேறு வழி இல்லை, இதுதான் சாப்பிட்டாகணும். சாப்பாடு தான் முக்கியம்னு சாப்பாட்டில் இறங்கிட்டார். இவர் தான் எங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட், சோலோ ரைடர். இப்போ எங்கள் கூட குரூப் ரைடராக மாறிட்டார். இது ஆரம்பிச்சாச்சு நார்த் இந்தியன் ஃபுட்டு. இனிமேல் 20-25 நாளைக்கு இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும். வேறு வழியே இல்லை, இதுதான் பாருங்க. How was your 2000 kilometer ride? Started well. Met you people, lucky me. Now we will enjoy the trip. நமக்கு சோறு தான் முக்கியம். சோறு சோறு சோறு. ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா அதிலாபாத் அப்படிங்கிற ஊர் இருக்குது, ஒரு 30 கிலோமீட்டரில். ஸோ அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா வரும். மகாராஷ்டிரா தெலுங்கானா வந்து அதுக்கப்புறம் தான் முடியும். ஸோ நான் இன்னும் 2 டேஸாக வந்து தெலுங்கானாவில் தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வேறு மகாராஷ்டிரா இன்னும் போகலை. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா எதுவுமே போகலை. தெலுங்கானா எவ்வளோ பெரிய ஊராக இருக்குது பார்த்தீங்களா. ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒன்றா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸை அவங்க நிர்வாகம் பண்ணியிருக்கணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ பிரித்து விட்டதுனால நல்லது தான். 2 நாளும் பார்த்தீங்கன்னா என்னை எங்கே பார்க்குறாங்க ரைடர்ஸ் யாரும் பார்த்தாங்கனாலும் ஈஸியாக நாங்கள் வந்து மிங்கிள் ஆகிடுறோம். நாங்கள் அவங்கக்கிட்ட மிங்கிள் ஆகிறோமா இல்லை அவங்க எங்ககிட்ட மிங்கிள் ஆகிறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியல. டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளே அவங்க நம்பர் தந்துடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு ரைடு வந்து எனக்கு ஒரு ரொம்ப மெமரியாக மாறிக்கிட்டே இருக்குது. ஒன்லி 2 டேஸில், இன்னும் 28 டேஸ் 30 டேஸுக்கு மேலே இருக்குது. ஸோ எப்படி அந்த ரைடெல்லாம் முடிய போகுதுன்னு தெரில. நிறைய மெமரிஸோடு தான் நான் திரும்பி வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த ரைடு வந்து. வீடியோஸ் பண்ணும்போதும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. நார்த்து போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான சஸ்பென்ஸ்லாம் சர்ப்ரைஸ்லாம் எனக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ அது பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே போய் பெல் ஐக்கானில் டிங்னு ஒரு பில்லை அடிச்சுட்டு வந்துருங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயும் உள்ள நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக தரமாக இருக்கும். நான் எப்படி லடாக் போகிறேன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாகவே நான் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் ஆகாமல் பாருங்கள். ஸோ கீப் வாட்சிங் கைஸ். நம்ம வந்து மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே போமா. தாபா, ஃபஸ்ட்டு தாபா. நான் என்னுடைய லடாக் ரைடில் ஃபஸ்ட்டு தாபா அண்டு ஃபஸ்ட்டு நான் ரொட்டி சாப்பிட்ருக்கேன். ஸோ இனிமேல் 28 டேஸும் நான் வந்து ரொட்டி தான் சாப்பிடணும். இல்லடா வீர புளிக்கு வந்த சோதனை. சோத்தில் கறி குழம்பு ஊற்றி கட்டுன்னு கட்டுறவனுக்கு வந்த சோதனையை பற்றிக்கலாம். இன்னும் 20 நாளைக்கு இதைத்தான் சாப்பிடணும்.
நார்த் இந்தியாவுக்கு போகிற எல்லா லாரியுமே இந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணுது. அது தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் சரி, பார்த்திங்கன்னா அது TN52 தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான் எல்லாமே இங்கே போயிட்டு ரிட்டர்ன் போகிறது எல்லாமே இந்த ரூட் வழியாக தான் வருது. போகிறதும் இங்கிட்டு தான் போகிறது. எல்லா நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இதில் தான் நடக்குது. ஒரு முக்கியமான வழிபாதைன்னு நினைக்கிறேன். நம்ம தொப்பூர் கணவாய் ரோடு மாதிரி இருக்குது. வா, வேறு லெவல் பிளேஸ். ஒரு 3 மணி வெயிலில் இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 5 மணி வெயிலில் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கின்றது. ஏனென்று தெரியவில்லை. ரோல்மண்டா டோல் பிளாசா, ரோல் மம்தா டோல் பிளாசா. வாயில் நுழைய முடியுது. இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே குட்டி சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கேன். தப்பாக எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. சொல்கிறத ஒழுங்காக சொல்ல வாயும் வர மாட்டேங்குது. ஹாய் மங்கீஸ். குட்டி குட்டி மங்கீஸாக இருக்குது. எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்குது. வளர்ச்சியே இல்லையா இதில்? இதுக்கு ஒரு பூனைக்குட்டி சைஸில் தான் இருக்குது எல்லா மங்கியும். நம்ம ஊர்லலாம் மங்கி எவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கே மங்கி ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடிலாபாத் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மணி 5:45 அந்தளவுக்கு ஆகிட்டு, 6 o'clock ஆகிட்டு. ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு புகை வருது, அதுக்கு மேலே சன்னு வேறு லெவலில் இறங்குது. இது ஒரு பெரிய ரிவர் போல் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. அதனால் என்ஜாய் பண்ணுறதுக்காக இறங்கிட்டோம். இந்த சன்செட்டை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக கொஞ்சம் போகலாம். இந்த மாதிரி சன்செட்டு கொஞ்சம் நம்மளோட ரைடு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். எப்போவுமே ஒவ்வொரு ரைடில் நான் சொல்கிறது தான், வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பைக்கு 3 பைக்கு நம்ம சிங்கு அவரும் வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஜிக்ஸர் SF. அவர் ரைடு போய்கிட்டு இருக்கிறவர் தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஸோ நம்ம ப்ரோவோட வண்டி. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். வெல்கம் டு மகாராஷ்டிரான்னு போட்டாச்சு. 2.25 மணி நேரம் ஆகும்னு சொல்லுது நம்மளுடைய ரூம் ஸ்டேக்கு போகிறதுக்கு. பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவுக்குள்ளே அஃபிஷியலாக என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. ஸோ டீ ஷாப்லான்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க ஒரு பஞ்சாப் சிங்கிங்க இவங்க. ஆனால் இவங்களுக்கு இன்றைக்கி குருத்வாரா அப்படிங்கிறதுனால இன்றைக்கி டீ ஷாப் இல்லை. நாங்கள் இருக்கும்போது தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வேறு எங்கேயும் நாங்கள் போய் குடிக்க முடியாது. ஸோ எங்கள் கூட வந்த அவர் வந்து கேட்டிருந்தார், சிங்கு விவேக் சிங் அவர் கேட்டிருந்தார். நோ ப்ராப்ளம், ஒன்றும் இருங்க, நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் டீ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு டீ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த டீக்கு காசே வேண்டாம், ஃப்ரீயாக அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி குருத்வாராங்கிறதுனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதை அந்த ஹாப்பினஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. OCT இங்கே பாருங்களேன், அந்த காட் ரோட்டில் நாங்கள் வந்துட்டுருக்கோம். அங்கங்கே தீ எரியுது. அங்கங்கே காட்டு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. கைஸ், நாங்கள் அடிலாபாத்துக்கும் நாக்பூருக்கு இடையில போய்கிட்டு இருக்கோம். அப்படியே அங்கே மலையிலலாம் அங்கங்கே காட்டுத்தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஆப்போசிட்லேயும் காட்டுத்தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ட்ரையாக நம்ம பகலில் பார்த்தோம்னா அதே மாதிரி மழை தான் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அந்த மலையில் அங்கங்கே இப்போ தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. நாங்கள் வர்ற வழி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம்.
பட் எங்களுக்கு பக்கத்தில் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். A3 ரைட்டில் நான் பார்க்குற 8வது டோல்கேட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த கன்னியாகுமரி டு லடாக் ரைடில் எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது என்னென்னா என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து டிஸ்பிளே பிரேக் ஆகிடுச்சு. தெரியுதா? இந்த ஓரத்தில் லைட் எரியுது. அதில் லைட் எரிஞ்சாலே காலின்னு அர்த்தம். ஸோ சுத்தமாக சொல்லி முடிஞ்சிருச்சு. பயங்கர ஷாக்கிங் எனக்கு. ஒரு சின்ன பம்ப்ஸில் தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் நம்ம வந்துட்டு இருந்த 80 km ஸ்பீடில் அந்த பம்ப்ஸில் வந்து ஃபோன் வந்து தெரிச்சிருச்சு. ஒன்றும் செய்ய முடியல. நல்ல வேலை விழுந்த உடனே திருப்பி போய் எடுத்துட்டு பார்த்தா தலைவர் மறுகையா ஆகி கிடக்கிறாரு. இப்போ நாக்பூருக்கு போயிட்டு நான் எங்கேயாவது மொபைல் ஷோரூமில் இமிடியேட்டாக மாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். அங்கே காலி ப்ரோட்ட கால் பண்ணி கேட்டிருக்கிறோம். ப்ரோ யாராவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்ட்டு. பார்த்தீங்கன்னா இன்னும் 17 கிலோமீட்ரு வந்து இருக்குது நம்மளுடைய டெஸ்டினேஷன். என்னோடய ஃபோனில் நான் இப்போ பார்க்க முடியாது. பிகாஸ் ஃபோன் உடஞ்சி போச்சு. அது மனசு கஷ்டமாக இருந்ததுனால கொஞ்சம் தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு எனக்கு. அதை நினச்சிக்கிட்டே வந்ததுனால ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 minutes பவர் நேப் எடுத்தோம். அப்போவும் ஒருத்தர் வந்து பேசி புல்லட் 500 வச்சுருந்தார். ஸோ சூப்பராக போய்கிட்டு இருக்கீங்கன்ட்டு அவர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனார். இந்த மாதிரி கஷ்டத்துலேயும் ஒரு சப்ஸ்கிரைபாக வர்றது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இப்போ கடைசியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். இந்த ரூம் பார்த்திங்கன்னா ரைட் வித் காலி, அந்த காலி ப்ரோ தான் நாங்கள் எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 11:30 ஆகுது. கடைசியில் இடையில வரும்போது நிறைய தூக்கம் வந்துருச்சு. ஸோ என்னால் வண்டி ஓட்ட முடியல. பவர் நாப்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கூகுள் மேப்பும் கொஞ்சம் சொதப்பிச்சு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா படுத்து தூங்க போகிறோம். சாப்பாடு வாங்கி வச்சுருக்கிறாரு ப்ரோ. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னாச்சுன்னா ஆக்ரா போகிறோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹைதராபாத்லேருந்து நாக்பூர் வந்ததை ஃபுல்லாகவே வீடியோவாக பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய ஃபன் நடந்திருக்கும். ஸோ என் ஃபோன் உடஞ்சது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நாக்பூர்லேருந்து ஆக்ரா போகிறது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை டிங்னு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.